பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தொடர்ந்து வந்து சாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சென்டர் இவங்க நடத்தக்கூடிய ஆர்பிட்ரேஷன், ஆன்லைன் மூலமாக நடத்தக்கூடிய மீடியேஷன்ஸு, ஆன்லைன் லோக் அதாலத்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி இந்தியாவில் வெற்றிகரமாக பண்ணிட்டு வர்றாங்க. கடன் பெற்றவர்கள் மேலே வந்து எந்தெந்த ஒரு வகையான தாக்குதல்களை நடத்துகிறாங்க, சட்ட தாக்குதல்கள்லாம் சொல்ல முடியும். இதை நான் அதை நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி வந்து ஒரு தாக்குதல் நடத்தி அவங்கள நிலைகுலைய வைக்கிறாங்கன்னு. அதுதான் நான் சமீபத்தில் நான் ஒவ்வொரு பதிவுக்கும் நான் சொல்லிடுறேன். நீ பார்க்கலன்னா போய் பாருங்கள். சமீபத்தில் வந்து சென்னையில் இந்தியன் பேங்க்கில் வச்சுருந்த ஒரு 1,83,000 பணத்தை வந்து எடுக்க முடியாதபடிக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க் க்ளீன் பண்ணிருச்சு. இது வந்து பாலிமர் நியூஸ்லேயும் வந்துச்சு. அவர் வந்து ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தாலும் கூட ஒரு மருத்துவத்துறை இணை கண்காணிப்பாளர் அவருக்கே வந்து இந்த மாதிரி சம்பளத்தை பிடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாமா அப்படின்ற ஒரு ஆன்லைன் ரெசல்யூஷன் சென்டர் போட்ட ஒரு ஆர்டர் தான். அதுவும் கோர்ட் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு ஆர்டர். சரி, இது சாமாவோட செயல்பாடுகளை பற்றிலாம் இப்போ முன்னாடி சொல்லிட்டு வந்தேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து பேன் கார்டுகளை வந்து அதிக அளவில் பாதிக்குது. அதனால் பேன் கார்டுகளை இப்போது வேகமாக முடக்கி வரும் சாமா அப்படின்ற தலைப்பில் சொல்ல போகிறேன். இப்போ சாமான்றதை பற்றி சொல்லிட்டேன். அது வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்குள்ளேயே கார்ப்பரேட் நிறுவனம் மாதிரி. அது ஒரு இந்தியா முழுக்க வந்து கடன் கொடுத்தவங்க யாரை வந்து அணுகலாம். அது யாராக இருந்தாலும் சரி, அது வங்கியாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, எந்த வட்டி கொடுறவங்களா இருந்தாலும் சரி, என்கிட்ட ஒரு பணம் வாங்கியிருக்காரு, என்கிட்ட இந்த ஆதாரம் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி கொடுங்கனாக்கா அந்த சாமா தாராளமாக எடுத்துக்கும். இதுக்குன்னு ஒரு ஃபீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு ஆன்லைனில் நடத்தும். அதில் ஆன்லைனில் நடத்தி அதில் ஒரு அவார்டும் வாங்கி அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பணத்தை ரெக்கவர் பண்ணி தர அளவுக்கு வந்து சாமா வந்து இன்றைக்கி ஒரு வலுவான நிறுவனமாக ஆகிட்டுருக்குது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா சாமாவோட அந்த கட்டமைப்பு தான் காரணம். இந்த கட்டமைப்புக்கு மெயினான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சோல் ஆர்பிட்டர்ஸ். இந்த சோல் ஆர்பிட்டரை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் வங்கி கடன் வாங்கியிருக்கணும். வங்கி கடன் வாங்காதவங்களுக்கு, இந்த மியூசிக் என்டர்டைன்மெண்ட்டு பார்க்குறவங்களுக்கு இந்த சேனல் வந்து செட் ஆகாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேவையில்லாமல் கமெண்ட்டும் போடாதீங்க. இது வங்கி கடன் வாங்கினவங்களுக்கு, அது ஈவன் கிரெடிட் கார்டுலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அது எங்கே போய் முடியும், உங்கள் வருங்காலத்தின் பிரச்சனை என்றதை வந்து 6 பதிவாக போட்டேன். இது 7வது நினைக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் வந்து பேன் கார்டுகளை முடக்கும் சாமா. இவமா உண்மையே தான். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா, இப்போ உதாரணத்துக்கு கட்ட வேண்டிய பணம் 2 லட்ச ரூபா இருந்ததுன்னா, 2 லட்ச ரூபா வாங்குறதுக்கு என்ன இடத்துக்கு வேணாலும், என்ன இதுக்கு எக்ஸ்டெண்ட் வேணாலும் போகிறாங்க. இதுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சட்டப்படியான வழியை வந்து நம்ம ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலியேஷன் தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டார், இல்லை ஒரு பர்சனல் லோன் வாங்கிட்டார், இப்போ இஎம்ஐ கட்ட தவறிட்டார்னு வச்சுங்க, இல்லை பிஸ்னஸ் லோன் ஏதாவது இஎம்ஐ கட்டி தவறிட்டார், இவருக்கு முதல்ல ரெக்கவரி ஏஜென்ட்லாம் வரும். ஆனால் நம்ம ஆளுங்க ரெக்கவரி ஏஜென்ட் வர்றது தான் உங்களுக்கு பெருசாக நினைக்கிறாங்க தவிர, பேங்க்குக்கிட்ட நம்ம இப்படி இதை பண்ண முடியும், பிரச்சனை தீர்க்க முடியும்னு கேட்கல. சார் எங்கள் வீடு ரெக்கவரி ஏஜென்ட் வரக்கூடாது சார், எவனும் இங்கே தேடி வரக்கூடாது. பாவம் ரெக்கவரி ஏஜென்ட் நமக்கு ஒரு பெரிய எதிரியே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலரி பேஸ்டு ஒரு எம்ப்ளாய், அவ்வளோதான். ஒரு சேலரி பேஸ்டு ஒரு எம்ப்ளாய் தானே தவிர அவர் பெரிய வந்து சொல்ல முடியாது. இவன் தான் பேங்கான்னு சொல்ல முடியாது. கடன் கொடுத்த வங்கி வந்து மும்பையில் உட்காந்துட்டு இருக்கு. அவன் யார் ஆர்பிட்டராக வைக்கிறோன்னா அவன் தான். இது வச்ச ஆர்பிட்டர்